மழைநீரை சேமித்து வைக்க நீர்நிலைகளை அதிகாரிகள் முறையாக தூர்வாராததால் ராமநாதபுரம் மாவட்டம் வானம் பார்த்த பூமியாக இருப்பதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பூபேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பூபேஷ். இப்போ வடகிழக்கு பருவமழையானது தொடங்கவிருக்கு. இந்த சூழல்ல விவசாயிகள் தரப்பிலிருந்து இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறதே, முழு விவரம் என்ன? நிச்சயமாக திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த விருமாண்டி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் ஒன்றை செய்திருந்தால் தங்களது பகுதியில் தடுப்பணைகள் கட்டாமல் சிவகங்கை பகுதிக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை அதிகாரிகள் செயல்படுத்துவதாகவும் இதனால் தங்களது பகுதியில் உள்ள விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும் அதனை தடுத்து நிறுத்த கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது இவ்வாறு செய்து கொண்டிருந்தால் இன்னும் 50 ஆண்டுகளில் இங்கு அரிசியே இருக்காது என்றும், அதே போல விவசாயிகள் மனிதர்கள் இல்லையா என்ற உணர்வுபூர்வமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த கேள்வியானது சிவகங்கை மற்றும் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரதான கேள்வியாகவே இது பரவலாக முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் என்பது வானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய சூழலில் இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு போதிய அளவு தண்ணீர் இல்லாமல் அவர்கள் விவசாயத்தை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது இயற்கையானது அல்ல என்றும் போதிய அளவில் வரக்கூடிய மழை நீரை இந்த அதிகாரிகள் முறையாக திட்டமிட்டு அதனை சேமிக்காத எதிரொலியாகவே இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்வதாக தொடர்ந்து விவசாயிகள் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். இதன் சூழலில் இதனை முறைப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது. தற்போது நம்மிடத்தில் விவசாயி பாக்கிநாத் என்பவர் இருக்கிறார். அவரிடத்தில் இந்த இது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி குறித்தும் அதை மேம்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை முன்வைக்கணும் அப்படின்றத விவசாயிகள் தரப்பில் உங்களோட கருத்தை பதிவு. வணக்கம். தமிழகத்தில் தென் தமிழகத்தில் நீர்நிலைகள், ஆறுகள், குளங்கள், ஏரிகள் நிறைய இருக்கிற மாவட்டங்களில் ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு முக்கியமான மாவட்டம். இங்கு வைகை நதியில் வருகிற தண்ணியும் அதே மாதிரி குண்டாலிருந்து வருகிற தண்ணியும் இந்த பகுதிக்கு பாசன வசதி செய்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 827 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு இங்கே பெய்கிறது. விவசாயத்துக்கு தேவையான, கால்நடைக்கு தேவையான, நீராதத்துக்கு தேவையான மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை மூலமாகவும் தென்மேற்கு பருவமழையும் இங்கு பெய்கின்றது. மீதம் இருக்கிறது வைகை நதியில் இருந்த தண்ணீர் வருகின்றது. ஆண்டுதோறும் 5000 மில்லி கனஅடி தண்ணீர் கடலிலே வீணாக கலக்கிறது. இந்த கலக்கிறதுக்கு அதிகாரிகளுடைய நீர் மேலாண்மையில் சரியான ஒரு திட்டமிடல் இல்லை. அதே போல் அவங்களுடைய நீர் மேலாண்மையில் தவறான புள்ளி விவரங்களை அரசுகள் கொடுக்குறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிக அளவு தண்ணி வருகிறது. தண்ணியை குறிப்பிட்ட காலங்களில் கண்மாய்களில், நீர்நிலைகளில், ஏரிகளில், குளங்களில் கோடை காலங்களில் அதுக்கான பணிகளை செய்யாமல், வரத்து காலங்களை சீரமைக்காமல், மழை காலங்கள் மட்டும் பேரளவில் செய்கிறதுனால வருகின்ற தண்ணீரை கடலுக்கு விட்டுறாங்க. இங்கே ஒரு 5000 கனஅடி தண்ணி கடலுக்கு போயிடுது. அதே போல் கமுதி, கடலாடி, முதல்வத்தூர் போன்ற பகுதி மழை இல்லாமல் குடிநீர் கூட பிற மாவட்டங்களை நோக்கி இருக்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு இருக்குது. இதற்கு அதிகாரிகளுடைய மெத்தன போக்கும், அதிகாரிகளுடைய தவறான புள்ளி விவரமே இந்த பகுதியை தொடர்ந்து ஒரு வறட்சி பிம்பம் என்ற பகுதிக்கு தள்ளப்படுகிறது. இங்கே 1.37 ஹெக்டேரில் சம்பா பருவ சாகுபடியை ஆண்டுதோறும் விவசாயம் செஞ்சுட்டு வர்றோம். அந்த சூழலில் எந்த பக்கம் பார்த்தாலும் இங்கே நாங்கள் நல்லபடியாக விவசாயம் செஞ்சுட்டு வர்றோம். நீராதாரம் இருக்குது. நீராதாரத்தை முறைப்படுத்தி கம்மாயில் இருக்கிற சீமக்கருவேல மரங்களை அகற்றாமல், அதே போல் மணல் மேல் திட்டங்களை முறைப்படி வெட்டாமல், நீர் வருகின்ற வரத்தல்களை அதே மாதிரி ஆக்கிரமிப்பில் நிறைய இருக்குது. அதையெல்லாம் சீர் பண்ணி இங்கே ஒவ்வொரு ராமநாதபுரம் பெரிய கண்மாயும், அதே போல் சக்கரக்கோட்டை கண்மாயும் ராமநாதத்துக்கு தேவையான குடிநீர் ஆதாரமாக திகழுது. அந்த குடிநீர் ஆதாரமாக இருக்கிற அந்த பகுதியில் இருக்கின்ற மணல் மேடுகளெல்லாம் நீக்கி, அதே போல் சீமைக்கருவேலம் அகற்றி இந்த கண்மாயினுடைய கரையை தரம் உயர்த்தி குடிநீர் நீர்த்தேக்கமாக கொண்டுட்டு வந்தால் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இந்த பகுதி மக்கள் சார்பாக மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த கோரிக்கை வைக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதி வறட்சி பகுதி என்ற பிம்பம் கட்டமைப்பிலிருந்து உடைக்கிறதுக்கு பெய்கின்ற மழை நீரையும் வருகின்ற வைகை தண்ணீரையும் குண்டாறு என்று வருகின்ற வைகை தண்ணீரையும் சேமிக்க ஒவ்வொரு பகுதியிலும் அணைக்கட்டுகளை கட்ட வேண்டும் என்று இதன் வாயிலாக கோரிக்கை வைக்கிறோம்.
நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டம் என்பது வறண்ட பகுதி அல்ல, வறட்சியான பகுதியாக மாற்றப்பட்டுள்ளது. இங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் சீமை கருவேல மரங்களை அப்புறப்படுத்தி நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த நீர்நிலைகள் வரத்து கால்வாய்களை தூர்வாரி விவசாயிகளுக்கு நீரை சேகரிப்பதற்கான அனைத்து வசதிகளையும் அதிகாரிகள் செய்து கொடுத்தால் இந்த பகுதி பசுமையான பகுதியாக மாறும் என்பதற்கு மாற்று கருத்தில்லை என்ற விவசாயிகளின் கோரிக்கையை இனியாவது மாவட்ட நிர்வாகமும் அரசும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. மழைநீரை சேமித்து வைக்க நீர்நிலைகளை அதிகாரிகள் முறையாக தூர்வாராததால் ராமநாதபுரம் மாவட்டம் வானம் பார்த்த பூமியாக இருப்பதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நியூஸ் தமிழ் தற்போது செய்தியை பதிவு செய்திருக்கிறது. தொடர்ந்து துறை ரீதியான அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்பலாம். கள நிலவரங்களை வழங்கியதற்கும் கலந்துரையாடியதற்கும் நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.